அப்பா இந்த பாருமா, அவ இந்த வீட்டுல வேலை செய்யறவ, நீ இந்த வீட்டுக்கு எஜமானி. நீ வேலை செய்யறவ கால்ல விழுந்தா அவமானம் யாருக்கு? கொஞ்சம் யோசி. அம்மா இப்படி வாங்க. தாரிணி இப்படி வா. வாங்கம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. என்னடா இது எல்லாம் புதுசா இருக்கு? அம்மா பாசமா? எனக்கு அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்றதை விட அவங்க ஆசீர்வாதம் தான் முக்கியம். அப்பா, நான் உங்களை மாரி செய்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இவங்களால எங்கள் கல்யாணத்துக்கு தான் ஆசீர்வாதம் பண்ண முடியல. எங்கள் கல்யாண நாளுக்காவது ஆசீர்வாதம் பண்ணட்டும்னு தான். ஆசீர்வாதம் பண்றதுக்கு அம்மா மகன் அப்பா மகன்ற உறவெல்லாம் தேவையில்லை. நல்ல மனசு இருக்கிறவங்க யார் வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணலாம். ரோட்ல போற யாரோ ஒருத்தம் கூட நல்லா இருன்னு சொன்னா போதும், நான் அதை கேட்பேன்ப்பா. மாமா சரி விடுமா. இவர் என்ன பொண்டாட்டிய ஏத்துக்கிறாரோ இல்லையோ, சுரேஷ் என்ன அம்மான்னு ஏத்துக்கிட்டானே, எனக்கு இது போதும். நன்றிப்பா. அம்மா, உங்கள் நன்றியை நீங்கள் தாரிணி கிட்ட தான் சொல்லணும். அவன் நேத்தே சொன்னான், திருமண நாள் பரிசா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு. தாரிணி, அதானே பார்த்தேன். இனிமேலாவது உனக்கு புத்தி வரட்டும். எந்த மருமகளை நீ வேண்டான்னு சொன்னையோ, அவளுக்கு எதிராக எல்லா சதியும் பண்ணையோ, அந்த மருமக தான் உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு காரணமா இருந்திருக்கா. யோசி, நல்லா யோசி. சித்தி ஹோம்வொர்க் ஷீட் பாத்தீங்களா? சூப்பரா பண்ணிருக்க மோனி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, உன் ஹேண்ட் ரைட்டிங்க்கே நிறைய மார்க் வரும். தேங்க் யூ சித்தி. சத்யா, இந்தா. இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா? இவ ஸ்கூல்ல விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஷூ எல்லாம் ஒவ்வொரு திசைக்கு பறக்குதே. ஏங்க, நீங்க மேல போய் இவ புக்ஸ் எல்லாம் பேக்ல போட்டு எடுத்துட்டு ஓகே வரீங்களா? மேடம். சத்யா, இன்னைக்கு என்ன நாள் ஒரே தெரியுமா? நிமிஷம். இவ்ளோ அழகா இருக்க சாக்ஸ். வா, புது சாக்ஸ் போடலாம். ஓகே சித்தி. சத்யா, அத்தை சாமி கும்பிட்டு போமா. கூப்பிட்டு அத்தை. என்ன திலகா, சத்யா இவ்ளோ பரபரப்பா இருக்கா? அவளுக்கு இன்னைக்கு என்ன நாள்னே தெரியல அத்தை. வா வா வா. சாரி டாடி, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்ககிட்ட மம்மி பத்தி பேசி கோவம் வர வைக்க மாட்டேன். பாவம்ல, நீங்களும் கஷ்டப்படுறீங்களே. சத்யா சித்தி எல்லாம் சொன்னாங்க. இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் டாடி. சாரி டாடி. நீ தான் செல்லம் அப்பாவை மன்னிக்கணும். டாடி தான் உன்னை அடிச்சேன். சாரி செல்லம். இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன் மோனி, சரியா? சாரி செல்லம். தேங்க்ஸ் சத்யா. என்ன மாமா நீங்க குழந்தைக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா. காயத்ரி மேல உள்ள கோவத்தை மோனிஷா கிட்ட காமிச்சிட்டேன். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் சத்யா. மோனிஷா நம்ம செல்லம், நம்ம சொன்னா கேட்டுப்பா. என்ன வேன் வந்துச்சு. வேன் வந்துருச்சு. வா வா மோனி. சத்யா, இப்போவாவது நான் சொல்றத காது கொடுத்து கேப்பியா? ஐயோ சாரி மாமா, சொல்லுங்க மாமா. ஏமா இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இல்லை உனக்கு? புதன்கிழமை, அது கூட தெரியாதா? ஆமா, பெரிய ஜோக் அடிச்சிட்டா. நீ சேர்ந்து சரிமா? அத்தை சொல்லுங்க, என்ன நாள் இன்னைக்கு? இன்னைக்கு உங்க கல்யாண நாள்மா. இத சொல்லதான் நான் காலையில இருந்து சுத்திட்டு இருக்கேன். 2 பேரும் கண்டுக்கவே மாட்டீங்க. வாழ்த்துக்கள் சத்யா. Thank you, அக்கா. வாழ்த்துக்கள் பிரகாஷ். தேங்க்ஸ் அண்ணி. மோனிஷாவை கவனிக்கிறதுல நான் மறந்தே போயிட்டேன். சாரி. ஏய் சாரிடா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நானும் மறந்துட்டேன். தேங்க்ஸ்டா. பிரகாஷ், அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வைக்கலாம். இப்ப மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருங்க. என்ன சத்யா, நீயாவது டேட் ஞாபகம் வச்சிருக்கலாம்ல? ஏங்க, நானும் தாங்க மறந்துட்டேன். இதே நாள் அன்னைக்கு தான் போன வருஷம் நான் சத்யாவை டைவர்ஸ் பண்றதா இப்ப கிளம்பினேன். எதுக்குப்பா அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? போய் இல்லப்பா, அப்படி ஒரு முரடனா முன்கோவக்காரனா இருந்த என்ன எக்ஸாம் எழுத வச்சு இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யற ஒரு ஆளா நேர்மையான ஒரு மனுஷனா மாத்தினது சத்யாதான். ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. என்னங்க இதெல்லாம்? நன்றி மட்டும் சொன்னா போதாதுடா, எனக்கு பாட்டு கிட்டி கொடுக்கணும். என்ன எங்க சும்மா இருங்க. பிரகாஷ், சத்யா இன்னைக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுறாளோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. வேணுங்கிறத வாங்கி கொடு. நானும் சொல்றேன்.
பிரகாஷ் வீட்டு கேஸ் விஷயமா அந்த லாயர் லேக்காவை பார்க்கணும்டா. ஆமா குமார், நானும் மறந்துட்டேன். டேய் அது ரொம்ப முக்கியம்டா. வீடு விஷயமா ஃபினான்ஷியல் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து போலி டாக்குமெண்ட்டும் கீழ்ச்சி போட்டாச்சுல்ல. லேக்காவை உடனே பார்த்து கேஸை வாங்கி வேற ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுக்கணும்டா. இல்லைன்னா காயத்ரி இந்த அறிவிடை நம்பி கூட சேர்ந்துக்கிட்டு வேற ஏதாவது கேம் ஆட வாய்ப்பு இருக்குடா. சரி, நான் இன்னைக்கு பார்த்து முடிச்சிடுறேன். சரிடா, நான் வரேன். வரேன்ப்பா. சார் சார் யார் சார் வேணும்? சார் என் பேரு சதீஷ். நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். உங்க ஃப்ரெண்ட் அசோக் தான் அமிச்சாரு சார். ஓ ஆமாம்மா, வாங்க. ஹலோ சார். மூர்த்தின்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் அவருக்கு அசோக் சார் எல்லாத்தையும் சொன்னாரு. டாக்டர் பிசியோதெரபிஸ்டா பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் அசோக் கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகே சார். உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். சரி, பாத்துக்குங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. டோன்ட் வரி சார், நான் பாத்துக்கிறேன். சரி, அசோக் ஃபீஸ் விஷயமா ஏதாவது சொன்னா? சொன்னார் சார். இந்தாங்க, இதுல 2000 ரூபாய் இருக்கு. அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதும் மந்த்லி கொடுத்துறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் உங்க ட்ரீட்மெண்டால அவர் சீக்கிரமா குணமான சந்தோஷம் சார். நிச்சயமா மேடம், நான் சார் நல்லபடியா சரி. குணப்படுத்துறேன். ஓகே சார், தேங்க்யூ. வரேன் தேங்க்யூ மேடம். சார். எங்க கிளம்பலாமா? கிளம்பலாம். சார் ஏன் சார் வண்டியை மறைச்சிங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்ன சார் பேச போறீங்க? இப்போ நீ ஒரு வீட்டுக்கு போனியே, என்ன விஷயமா போன? சார் நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அங்க மூர்த்தின்னு ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, அது விஷயமா தான் பார்க்க போயிருந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால தான் ஃபாலோ பண்ணோம். மேடம் நீங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குவ? ஏன் சார் உங்க வீட்டில் ஏதாவது பேஷண்ட் இருக்காங்களா? முதல்ல எவ்வளோ வாங்குவேன்னு சொல்லு. சார் வீட்டுக்கே வந்து பார்க்கணுன்னா மாதம் 8000 ரூபா வாங்குவேன் சார். இப்படி வீட்டுக்கு வீடா போய் 8000ம்னா மாசம் எவ்வளவு சம்பாதிப்ப? இப்போதைக்கு ஒரு கஸ்டமர் இருக்கார் மேடம். மூர்த்தி சாரை பார்த்தா அதில் ஒரு 8000 ரூபா கிடைக்கும். ஓ பேச்சுலரா? கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா அப்பா இருக்காங்களா? ஏன் சார் கேட்குறீங்க? இல்ல, இவ்வளோ குறைவா சம்பளம் வாங்குறியே, அதான் கேட்டேன். சார் அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். கல்யாணம் எப்படி நடக்கும்? சார் என்ன சார் சொல்றீங்க? பின்ன நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு குடும்பத்தையும் ஒழுங்கா நடத்த முடியாது, கல்யாணத்தை எப்படி பண்ணுவ? அதுவும் வாஸ்தவம் தான் மேடம். ஆனா நான் தானே மூத்த பையன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உங்ககிட்ட யாராவது பேஷண்ட் இருக்காங்களா? எங்க கிட்ட இல்ல, உன்கிட்ட தான் இருக்காங்க. சார் மேடம் என்ன சொல்றாங்க? மேடம் சொல்றத கேட்டா நீ லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல. இப்ப நீ போய் பிசியோதெரபி பண்ண போறியே, மூர்த்திங்கிற ஒருத்தருக்கு. ஆமா மேடம். எதுக்கு மேடம் இது? முதல்ல கையில பொடி பிடிப்பா சொல்றேன். மேடம் நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, திடீர்னு இப்படி வழிமறிச்சு கேப்சூல கொண்டு கொடுக்குறீங்க. லட்சத்துல சம்பாதிப்பேன்னு சொன்னாங்கல்ல, இந்த கேப்சூல வாங்க சொல்லுவாங்க. சார் மூர்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறல்ல, அவருக்கு ஏற்கனவே அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்த மாத்திரைகளோட மாத்திரையா இதையும் கலந்துடு. பயப்படாத, சைனட் மாத்திரை தான், சாப்பிட்டா நேரா மேல போக வேண்டியதுதான். சார் பதறாத தம்பி, 5 லட்சம்னா சும்மா வருமா? ஆமா தம்பி, சும்மா சொலையா கட்டு கட்டா. சார் நீங்க ஏதோ என்ன பிரச்சனையில மாட்டி விட பாக்குறீங்க. என்ன சார் இப்படி ரோட்ல மறிச்சு அசால்ட்டா கொலை பண்ணணும்னு சொல்றீங்க? தம்பி இல்ல மேடம், என்னால. இங்க பாரு தம்பி, இது வெறும் அட்வான்ஸ் தான். ஆளு போயிட்டாருன்னு ஒரு போன் மட்டும் பண்ண, அடுத்த நிமிஷம் இன்னொரு 5 லட்சம் தரோம். அதுல சார் என்னப்பா கை மேல காசு வருது இவ்வளவு யோசிக்கிற? இல்ல மேடம், விஷயம் வெளியே தெரிஞ்சா என் ஃபியூச்சரே பாதிக்கும். ஓ ஃபியூச்சர் என்ன பாதிக்க போகுது? மருந்து கொடுத்த மெடிக்கல் காரணியும் மருந்து கம்பெனியும் தான் போலீஸ் பிடிக்கும். நானும் படிச்சவதான். பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணா நீ கொடுத்த நான் தெரிய போகுது. ஓ வேலை மாத்திரை கொடுக்கறது இல்லையே, மாத்திரைய மிக்ஸ் பண்றது மட்டும் தானே. தட்டிடுப்பா, பணம் வருதுல்ல. வீடு வீடா போய் ஏன்
இதே மாதிரி 10 வீட்டுக்கு போனாலும் உனக்கு இவ்ளோ பணம் கிடைக்காது. எடுத்துக்கோ. அட வாங்கிக்கப்பா. விஷயத்தை முடிச்சிட்டு போனை போடு. இன்னும் 5 லட்சம் வரும். எடுத்துக்கோ. இந்த பணத்தை எடுத்த கையோட வேலையை முடிச்சிட. ஓகே, விஷயத்தை முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. உன் நம்பர் என்ன? மேடம் 98456. நோட் பண்ணிக்க. ஃபோன் வரும். மேட்டர் முடிஞ்சா எஸ்ன்னு மட்டும் சொல்லு டார்லிங். ஓகே சார். விஷயம் ஷார்ப்பா முடியணும். சரி மேடம். ஓகே டார்லிங். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? திடீர்னு வந்து கேஸ் ஃபைல் கேட்டா? நீங்க கேஸை முடிச்சு தருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதான் கேஸ் ஃபைல் கேக்குறோம். இதுக்கு நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? சாரி பிரகாஷ், நீங்க கேட்ட உடனே எல்லாம் கேஸ் ஃபைல தர முடியாது. என்ன சொல்றீங்க? தர முடியாதுன்னு சொல்றேங்க. என்ன சத்யா இது? நம்ம வீட்டு கேஸ் ஃபைல அவங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க பேசுறது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கே தெரியும். இதுல என்னங்க தப்பு இருக்கு? என்கிட்ட கேஸ் ஃபைல கொடுத்தது நீங்களோ உங்க ஹஸ்பண்டோ கிடையாது, காயத்ரி தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து கேட்கட்டும். மேடம், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொடுத்தவங்க கேட்காம நீங்க வந்து கேக்குறதே தப்பு தாங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன ஒரு மாதிரியா பேசுறோம்? எங்க வீட்டு கேஸ் ஃபைல தானே கேக்குறோம். நான் ஒன்னும் தரலன்னு சொல்லலையே, காயத்ரி சொன்னா தரேன். இது பாருங்க, நான் கவர்மெண்ட் ஆபீசர், அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க, இல்ல நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தேன். நீங்க கவர்மெண்ட் ஆபீசர்னா நான் அட்வொகேட்டுங்க. என்ன காயத்ரி இதெல்லாம்? என்னாச்சு? இவங்க பாட்டுக்கு வந்தாங்க, இந்த கேஸ முடிக்க மாட்டீங்க, எங்க வீட்டு கேஸ் ஃபைல கொடுங்க, நாங்க வேற அட்வொகேட் கிட்ட போறோம்னு சொல்றாங்க. கேட்டா கொடுத்துட வேண்டியதானே லேகா? காயத்ரி, என்ன அசால்ட்டா சொல்ற? இந்த கேஸுக்காக நீ எவ்வளவு செலவழிச்சிருப்ப, எவ்வளவு போராடி இருப்ப. இப்ப இவங்க கேட்டதும் தூக்கி கொடுன்னு சொல்ற? ஏங்க, இது ஏதோ கூட்டு சதி மாதிரி தெரியுது. ஹலோ, எங்க வீட்டு கேஸ் ஃபைல வாங்குறதுக்கு உங்ககிட்ட நாங்க கெஞ்சணுமா? அவ்வளவு பெரிய ஆளு நீங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து கேஸ் ஃபைல கோர்ட்ல வச்சு எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். மதிச்சு கேட்க வந்தது தப்பு. என்னவோ இது அவங்க வீட்டு கேஸ் ஃபைல் மாதிரியும் அவங்க கிட்ட தான் தருவேன்னு சொல்றீங்க. அவங்களே தானு சொன்னாலும் இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அது இதுன்னு சொல்றீங்க. யார் வீட்டுக்கு யார் கஷ்டப்படுறது? ஹலோ, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. நாங்க ஒண்ணு உங்க வீட்டு கேஸ் ஃபைல கேட்கல, எங்க வீட்டு ஃபைல தானே கேக்குறோம். பார் காயத்ரி, எப்படி பேசுறாங்க. வேணா லேகா, எதுக்கு நாம பிரச்சனை பண்ணணும் சொல்லு. நீ கேஸ் ஃபைல எடுத்து கொடுத்துடு. கொடுத்துடு லேகா, எதுக்கு பிரச்சனை? என்ன நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, கோர்ட்ல பார்த்து பண்ணதுக்கு பயந்துகிட்டு கேஸ் ஃபைல நான் தரல. அந்த வீடு என் கைக்கு வரப்போகுதுங்கிற நம்பிக்கையில தான் கொடுத்தேன். உங்க நிலைமையை கொஞ்சம் யோசிங்க. ஒரு கேஸ் ஃபைல் வாங்குறதுக்கு இவ்ளோ போராட்டம். இந்த லட்சணத்துல அந்த வீட்டை மீட்ட போறீங்க.
ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நாள் சவால்ல நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நான் போட்ட சவால் தான். இன்னும் எண்ணி 3 மாசத்துல அந்த வீடு என் கைக்கு வரும். நீங்க இங்கன்னு இல்ல, இந்த சிட்டிக்குள்ள எந்த அட்வொகேட்ட பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ பயமா இருக்கு. சத்யா நீ ஒன்றும் பயப்படாத. பிரகாஷ், சவால் விட்டு தோக்குறதுதானே உங்க பழக்கம். பாக்குறேன் 3 மாசம் இல்ல 3 வருஷம் இல்ல, இந்த ஜென்மத்துல அந்த வீட்டு பக்கம் உங்களால வர முடியாது. பாக்குறேன். ஐயோ வாய்ஸ் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. வா போலாம். நீயும் உன் குடும்பமும் தெருவில் நிப்பீங்க, அதை நான் பாப்பேன்டா. நீ இப்பவே தெருவுல தான் நிக்கிற. சொடுக்கு போடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, நல்லா இருக்காது. ஹலோ பிரகாஷ் டார்லிங், என்ன பண்ணுவீங்க? ஏன் முன்னாடி காயு டார்லிங்க கை நீட்டி பேசுறீங்க, தெருவுல நிக்கிறான்னு சொல்றீங்க. என் டார்லிங் இப்ப இருக்கிறது பேலஸ்ல, அத மனசுல வச்சுக்கோங்க. உன்ன மாதிரி மூணாந்தரமான ஆள் இருக்கிற இடம் எப்படி பேலஸா இருக்க முடியும்? குப்பை தொட்டியா தான் இருக்க முடியும். வேண்டாம். நீ யாரு? இல்ல நீ யாருன்னு கேக்குற. ஏய் பரவாயில்லையே, வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உக்காந்து ஏய் ஏய் எப்படி கத்துறதுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஒரே மாதிரி சவுண்ட் கொடுக்குறீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு அல்லக்கை மாட்டிடுறான். பிரகாஷ் டார்லிங், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச. ஆம்பளைய டார்லிங்னு அசிங்கமா கூப்பிடுற. இப்படி ஒரு அசிங்கமான ஆளை இப்பதான் பாக்குறேன். ஆமா, இன்னைக்கு உங்க கல்யாண நாள் இல்ல? வாழ்த்துக்கள். ஹாப்பி ஆனிவர்சரி. என்ன தயங்குற? கை கொடு. இதுதான் நீங்க ஒன்னா கொண்டாடுற கடைசி கல்யாண நாள். நீங்களும் பிரிவீங்க, அத நான் பாப்பேன். பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா? அது சரியாதான் இருக்கு. என்ன உங்க புருஷனோட இல்லங்கிற ஆத்திரத்துல பேசுறீங்களா? நாங்க ஒண்ணு உங்களை மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழல. ஏய் சும்மா நிறுத்துங்க. நீங்கன்னு இல்ல, அந்த கடவுளே வந்து எங்க முன்னாடி நின்னாலும் எங்களை இந்த ஜென்மத்துல இல்ல இன்னும் 7 ஜென்மத்துக்கும் பிரிக்க முடியாது. எங்களை பிரிக்கணும்னு நீங்க தான் பைத்தியம் பிடிச்சு அலைய போறீங்க. ஏங்க வாங்க போலாம். பைத்தியம் முத்திரா சொல்லுங்க, எலுமிச்சை பழம் வாங்கிட்டு தரேன். என்ன டார்லிங்? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிப்பாங்க நம்பி. பாருங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி, என்னப்பா? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த பொண்ணு போகுது இல்ல, காய்கறி கொண்டு போகுதே, அந்த பொண்ணு பின்னாடியே போங்க. இந்த அட்ரஸ் தான் போகுது. ஆமா அந்த பொண்ணா? ஆமா அந்த பொண்ணு தான். தேங்க்ஸ் அண்ணாச்சி. சரிப்பா. யார் இது? நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த தரகர் பொம்பளையோட ஆளா இருப்பானோ? யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வராமா? ஃபாலோ பண்ணிட்டு வரானா? யாருன்னே தெரியல மாமா. கடையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே
வரேன் மாமா. ஐயோ யாரு என்னன்னு தெரியலையே, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இப்படியே நடக்குதே. நான் பயந்து போய் வேகமா ஓடி வந்துட்டேன் மாமா. இது அவனுங்கள தான் இருக்கணும். நீ எதுக்கு பயப்படுற? இப்ப இருக்குது அவங்களுக்கு. இரு, வீடு தேடி வந்துட்டானுங்களா அவனுங்கள? பார்த்து ஜாக்கிரதை.